புதுவை மாநிலத்தில் விளையாட்டுத்துறை கோமா நிலையில் உள்ளது. சம்பந்தப்பட்ட கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை இயக்குனர் அல்லது விளையாட்டுத்துறை உட்பட பதவி வகிக்கும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் ஒரு திட்டத்தையும் முறையாக செயல்படுத்தவில்லை என விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கராத்தே வலவன் தெரிவித்துள்ளார். புதுவை மாநிலத்தில் விளையாட்டுத்துறை தொடர்ந்து கோமா நிலையில் உள்ளது. சம்பந்தப்பட்ட கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை இயக்குனர் அல்லது விளையாட்டுத்துறை உட்பட பதவி வகிக்கும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் புதுவை மாநில விளையாட்டு வளர்ச்சிக்கு என்று எந்த ஒரு திட்டத்தையும் முறையாக கடந்த பல ஆண்டுகளாக செயல்படுத்தவில்லை. மற்ற மாநிலங்களில் உள்ளது போல் விளையாட்டு வளர்ச்சிக்கு என்று பட்ஜெட்டில் தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யாமல் உள்ளனர். எந்த ஒரு விளையாட்டுக் கொள்கையும் இதுவரை வகுக்கப்படவில்லை. புதுவை மாநிலத்தில் உள்ள பெரும்பாலான விளையாட்டு அரங்கங்கள் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம், அதன் ஓடுதளம், ஹாக்கி விளையாட்டு அரங்கம், தடகள பயிற்சி அரங்கம், ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கம், பாகூர் உள் விளையாட்டு அரங்கம், அண்ணா திடல் போன்ற அனைத்துமே உரிய பராமரிப்பின்றி மூடி வைக்கப்பட்டுள்ளன. முறையான நிதி ஒதுக்கீடு செய்து புதுவை அரசு பதவியேற்று கடந்த 3 ஆண்டுகளாக விளையாட்டு அரங்குகளை சீர் செய்து திறப்பதற்கான எந்த ஒரு முயற்சியையும் இந்த அரசு செய்யாதது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கம் கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, தேவையான அளவு முறையான மின்சார வசதி இல்லாமல் பராமரிப்பு இன்றி உள்ளதால் கடந்த மாதம் ஒரு மாணவர் விளையாட்டு பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது மின்சாரம் தாக்கியதால் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தேவையான உரிய உதவிகள் மற்றும் நிவாரணம் இந்த புதுவை மாநில விளையாட்டுத்துறை செய்து தரவில்லை. ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் ஏற்பட்ட மின் கோளாறு சரி செய்யாமல் முழுவதுமாக ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தையே மூடியுள்ளது. வெட்கக்கேடான செயல். இதை இந்த புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. நாள் ஒன்றுக்கு ரூபாய் 10,000 வாடகையாக ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்திற்கு பல வருட காலமாக வசூலித்து வந்துள்ளனர். எனவே உடனடியாக மின்சார கோளாறை சரி செய்து ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். தவறினால் விளையாட்டுத்துறையின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மாபெரும் முற்றுகை போராட்டத்தை விரைவில் விளையாட்டுத்துறை இயக்குனருக்கு எதிராக புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்கம் நடத்தும் என்பதை புதுவை அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்க தலைவர் கராத்தே வலவன் தெரிவித்துள்ளார்.